தற்போதைய அண்மை செய்தியாக சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொது தீட்சிதர்களால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டது குறித்து கூடுதல் ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொது தீட்சிதர்களால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டது குறித்த கூடுதல் ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராம்ஜி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணை கொண்டது. இந்த வழக்குல தீட்சிதர் தரப்புல பல தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை மறுத்து அறநிலையத்துறை தரப்பு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ராஜராஜ் வாதின போது சுவாதீன உரிமை பெற்றவர் எழுதிய உயிரின் அடிப்படையில குறிப்பிட்ட தீட்சிதர் நிலத்தை விற்பனை செய்துள்ளதாகவும் நிலத்தின் பட்டா இன்னும் கோவிலின் பெயரிலே இருப்பதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மேலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் சட்டவிரோதமாக மூன்றாம் நபர்களுக்கு பொது தீட்சிதர் விற்பனை செய்தது தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய இருப்பதாக அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இந்த தரப்பு, அதாவது இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கூடுதல் ஆதாரங்களை ஆன்லைன்ல துறை தாக்கல் செய்யலாம் என அனுமதி அளித்தார்கள். மேலும் கோவிலின் வரவு செலவு கணக்கு விவரங்கள் குறித்து வரைவு திட்டத்தை தாக்கல் செய்ய பொது தீட்சிதருக்கு தரப்புக்கு 2 வார கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் கோவிலின் 101 கட்டளையின் எத்தனை கட்டளைகள் தற்போது செயல்படுகிறது, எத்தனை கட்டளைகள் செயல்படவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் கட்டளை தீட்சிதர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து தாக்கல் செய்யும்படி பொது தீட்சிதர் தரப்புக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை டிசம்பர் 19 என்று ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த வழக்குல முக்கியமான சாராம்சம் என்றால், இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொது தீட்சிதரால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவது குறித்து கூடுதல் ஆதாரங்கள் தாக்கல் செய்ய இருப்பதாக இந்திய நலத்துறை தரப்புல நீதிமன்றத்தை தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வச்சிருக்காங்க. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ராம்ஜி.